இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 114. கதையோட ஓப்பனிங்ல கடைக்குள்ள இருந்து ஷீக்கடாய், மெட்டல் அண்ட் பருட்டோ 3 பேருமே கார்ட்ஸ் வாங்கிட்டு வராங்க. என்னதாது அப்படின்ற மாதிரி சாரடா கேட்க, இதெல்லாம் நார்மல் கார்டு கிடையாது, இதுதான் எக்ஸ் கார்டு, அதாவது எக்ஸ்ட்ரீம் நிஞ்சா கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பில்டப்போட தான் பருட்டோ அந்த இடத்துல மென்ஷன் பண்றான். ஃபேமஸான ஷினோபிஸோட கார்ட்ஸ் எல்லாம் தான் இதுல இருக்கும். சின்ன கடையோ பெரிய கொடியோ அந்த கடையில இந்த கார்டு வித்தாலே வேகமா காலி போயிடும். ஏன்னா எல்லாருமே அதை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்டை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணி விளையாடுறது ரொம்பவே ஃபன்னாவும் ஜாலியாகவும் இருக்கு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட யூஸ் அப்படின்ற மாதிரி ஷீக்கடை அண்ட் மெட்டலுமே சொல்லுவாங்க. நீங்களுமே இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல சாரடா கேட்பா. 3 பேருமே அவங்களோட கார்ட்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பருட்டோக்கு அந்த இடத்துல 3 லாட்ஸ் ஆஃப் கார்டு தான் கிடைக்குது. ஆல்ரெடி என்னோட அப்பாவை நான் ஏகப்பட்டு பாட்டி பார்க்குறேன், இந்த கார்டுமே என்கிட்ட நிறைய இருக்கு, மறுபடியும் இதே கிடைக்குது, நான் எதிர்பார்த்த கார்டு இது இல்லை அப்படின்ற மாதிரி டிசப்பாயிண்டோட தான் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க சாரடா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு மிஷினுக்கு போய் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்டமா வந்து கார்ட்ஸ் வாங்கி செலவு பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றா. அந்த சமயம் சோஜோ சாரடாவை கூட்டு புதுசா ஒரு டெசர்ட் வந்திருக்கு, அதை சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட உடனே சாரடாவுமே சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அதை பார்த்த பருட்டோ வந்து நீ எல்லாம் மெச்சூரிட்டியை பத்தி பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பான். ஷீக்கடாய் அவனுக்கு மீஸுக்காக கிடைச்சதா சொல்லுவான். மெட்டல் வந்து அவனுக்கு கீபா கார்டு கிடைச்சதா சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஷீனோ சென்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க எக்ஸ் கார்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆமா, நானுமே இந்த எக்ஸ் கார்டை பத்தி நல்லாவே கேள்விப்பட்டேன், அகாடமில நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானுமே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட கார்டு அதில் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷீனோ கேட்பான். நீங்க 3 பேருமே அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க ஷீக்கடாய் அந்த இடத்துல ஷீனோ சென்ஸோட கார்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியுது, ஃபேமஸான ஆட்கள் எல்லாரோட கார்டு மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, என்ன மாதிரி கீபோமணி ஆட்கள்லாம் கார்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஷீனோ சொல்ல வரும்போது பருட்டோ அப்பதான் இந்த மாதிரி மெட்டலுக்கு கீபோவோட கார்டு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டதுக்கே நம்ம ஷீனோ கொஞ்சம் சாக்கா தான் பார்ப்பான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஷீக்கடாய் வந்து நீங்க பாருங்க ஆக்கமா இருக்கலாம் கூட கார்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவான். உங்களோட கார்டெல்லாம் இதுல இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன், இது வரைக்கும் உங்களோட கார்டை யாருமே வச்சிருந்து கூட நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் கேட்கும் போதே அந்த இடத்துக்கு ஷீனோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அந்த இடத்த விட்டு சமாளிச்சுட்டு எப்படியோ ஷீனோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்க உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இருந்தாலும் வெளியில எந்த ஒரு விஷயத்தையும் காமிச்சிக்காம அவர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷீனோ சென்சே உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆனவர் தான், இருந்தாலும் அவரை இந்த கார்டில் கூட போடல, நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கார்டில் வந்து நான் ஷீனோ சென்சேவை வர வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்லுவான். அதை கேட்ட உடனே உங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டு அதை எப்படா நீ பண்ணுவ அப்படின்ற மாதிரி நம்ம ஷீக்கடாய் கேட்பான். உங்களுக்கு இந்த கார்டோட கம்பெனி எதுன்னு தெரியாம வந்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ கேட்பான். ஆக்சுவலா அது வந்து காமினாரி கம்பெனி தாங்க. இவங்க 3 பேருமே டைரக்டா போயிட்டு காமினாரியை மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க, அவருமே இந்த சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது, யோசிக்கிறான்ற மாதிரி தான் அந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மெட்டல் நம்ம ஷீக்கடாய் கிட்ட காமினாரி கம்பெனி தான் எக்ஸ் கார்டை கிரியேட் பண்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுதுன்ற மாதிரி சொல்லுவான். டைரக்டா இந்த மாதிரி பிரசிடென்ட் கிட்ட வந்து கேட்குது கொஞ்சம் ஷேமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷீக்கடாய் சொல்லுவான். ஷீனோ அபிராமி வந்து இது வரைக்கும் எக்ஸ் கார்டில் அப்பியரே ஆகலை, இப்போதைக்கு செகண்ட் சீரியஸ் இருக்கு, அதை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்க அந்த லிஸ்ட்டை எடுத்து இவங்க பாக்குறாங்க. அதுலயுமே ஷீனோவோட நேம் இல்ல. கடைசியா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இடம் இருக்கு, புதுசா ஒரு கார்டை ஆட் பண்றதுக்காக நம்ம மெட்டல் அந்த விஷயத்த சொல்லுவான். நான் ஒரு கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை வந்து காலியா தான் வச்சிருக்கேன், ஏன்னா எல்லா ஷினோபிஸையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவங்கள வந்து பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுல இன்னும் நான் முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி தான் காமினாரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மெட்டல் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். பட் அந்த இடத்துல அப்ப காலியா இருக்க அந்த இடத்துல ஷீனோ சென்சேவோட கார்டை வைக்கலாம் இல்லையா, அவர் அவ்வளவு ஃபேமஸான ஆள் கிடையாது, இருந்தாலுமே அவர் வந்து ஒரு சிறந்த டீச்சரா இருக்காரு, எப்பயுமே எங்க கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அகாடமில பார்த்தாலே அவர் சிறந்த டீச்சர்னே சொல்லலாம். சரி, நீங்க இவ்வளவு பேஷனேட்டா கேட்கும் போது நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி காமினாரி சொல்ல அந்த இடத்துல மெட்டல் வந்து பயங்கரமா கத்துறான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீனோ சென்சேக்கு பதிலா அந்த இடத்துல நீங்க வேற ஒரு ஆளை வைக்கணும், நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆளு, அது என்னோட அப்பா ராக்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த லிஸ்ட்ல ஃபுல்லா பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயுமே அவரோட நேம் கிடையாது, அவரோட மெட்டல் அந்த இடத்துல அவரோட பையனா அவரோட ஸ்டூடெண்டா அவரோட நேம் இந்த எக்ஸ் கார்ட்ல வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காமினாருமே அந்த இடத்துல ஹேண்ட்சம் ப்ளூ டெவில் ராக்லியா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யோசிப்பாரு. பட் அந்த இடத்துல எல்லாமே செட்டில் ஆகி முடிகிற நிலைமை வந்துச்சு, ஷீனோ சென்சே தான் அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, மெட்டல் இன்னொரு பக்கம் வந்து என்னோட அப்பா தான் அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அந்த இடத்துல கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. டெங்கி அந்த இடத்துல 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா காமினாரி கம்பெனி இந்த கார்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு செல் பண்றதுக்காக தான், கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை தான் எங்களால் செல் பண்ண முடியும், நான் சொல்றது கிடைக்கு தானப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த எக்ஸ் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ஹாபியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமினாரி சொல்லுவாரு. இப்போ நம்ம தப்பான கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடணும், அது விற்காம போயிடும், அது பெரிய பிரச்சனை தான் வரும், ஏன்னா கண்டினியூ நம்மளால இந்த கார்ட்ஸை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டெங்கி சொல்லுவான். அப்பா நீங்க இதை பத்தி எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கிரியேட் பண்ற பொருள் எல்லாமே மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேர்ல யாருக்கு டிமாண்ட் அதிகமா மக்கள் கிட்ட இருக்கோ அவங்களோட கார்டை நம்ம இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டெங்கி சொல்லுவான்.
சரி 2 பேர்ல யார் டிமாண்ட் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கேட்கும்போது காமினாரி என்ன சொல்லுவார்னா, நம்ம இந்த எக்ஸ் கார்ட்ஸ்லாம் பை பண்றாங்க இல்லையா, அவங்களோட ஓட்டிங்கை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாரு. இதை கேட்டோடனே பருட்டோ அந்த இடத்துல என்ன சொல்லுவானா, கண்டிப்பா ஷீனோ சின்சேவை தான் நான் ஜெயிக்க வைப்பேன், அதுக்காக எல்லா எஃபர்ட்டுமே நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நானுமே என்னோட அப்பா ஜெயிக்கிறதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல 2 பேருமே மாத்தி மாத்தி முட்டிக்கிட்டு பயங்கர கோவத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ் கார்ட்ஸ் விற்கிற எல்லா கடையிலுமே பேலட் பாக்ஸ்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஷீனோ ஆர் ராக்லி 2 பேர்ல யாரா ஒருத்தருக்கு தான் ஓட் பண்ற மாதிரி இருக்கும். சரி எப்படி எல்லாரையுமே ஷீனோ சென்சேக்கு ஓட் பண்ண வைக்க போற அப்படின்ற மாதிரி ஷீகிட அந்த இடத்துல கேட்க, ஆக்சுவலா உன்ன நம்பி தான் நான் அந்த விஷயத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பருட்டோ சொல்லுவான். வழக்கம் போல எல்லாத்தையுமே என் தலையிலே கட்டிட்டியா, சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஷீனோவோட பேம்ப்ளெட் மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம பருட்டோ க்ளோன்ஸ்ல யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா மக்கள்கிட்டயுமே கொடுத்துக்கிட்டு வரான். லீஃபோட லிட்டில் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படி எல்லாத்தையுமே வாங்கின மக்கள் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க பருட்டோ அந்த இடத்துல என்ன சொல்லுவானா, வில்லேஜ் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் போது ஷீனோ சென்சே ஒரு கேனியதா இருந்தாரு. அப்பயே அவரோட இன்சர்ட்டையும் புய்சல்தனையும் யூஸ் பண்ணி எல்லாரையுமே காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்லாம இன்னமும் நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே ஷீனோ சென்சேவை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா ஷீனோ சென்சே வின் ஆயிருவாரு அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தண்டர் ட்ரெயின் வருதுங்க. அந்த தண்டர் ட்ரெயின் ஃபுல்லாவே ராக்லியோட அட்வர்டைஸ்மெண்டா தான் இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மெட்டல் அந்த இடத்துக்கு வந்து, நான் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண, இது எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பார்த்தா பின்னாடி அந்த இடத்துக்கு நம்ம டெங்கியுமே வந்து, நான் தான் இது எல்லாத்துக்குமே உதவி பண்ண, எதுக்காக அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராக்லி கிட்ட நம்ம டெங்கியுமே ஒரு வாட்டி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் நாமா. மெட்டல் அந்த இடத்துல லீஃப் வில்லேஜோட ஹேண்ட்சம் ப்ளூ டெவில நீங்க பார்த்தது இல்ல, அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர், காசுக்காக கூட வெறும் தாய்ஜிட்சு மட்டும் யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்காரு, இவர் தான் செகண்ட் சீரிஸோட எக்ஸ் கார்ட்ல வரணும், அதுக்கு இவர் தான் தகுதியானவர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஓட் பண்றாங்க. இவங்களுமே இது வரைக்கும் யார் அதிக ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது அந்த இடத்துல ராக்லி அண்ட் ஷீனோ சென்சேவோட ஓட்டிங்கே ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கும். பிகாஸ் ராக்லி ரொம்பவே அதிகமா வாங்கியிருப்பான். அந்த இடத்துல மெட்டல் அண்ட் டெங்கி 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க, நான் வேணா ராக்லி அதிக ஓட் வாங்கினதுக்காக. பட் அந்த இடத்துல ஷீனோ சென்சே மட்டும் எக்ஸ் கார்ட்ல வரலனா அது அவருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும், ரொம்பவே சேடா இருவாரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டு ஏதோ ஒரு ஐடியாவை அந்த இடத்துல யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஷீனோவுமே அந்த விஷயத்தை நோட் பண்ணுவான். இன்னொரு பக்கம் மெட்டலுமே டெங்கியுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஓட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும், இதே ரேட்டிங்ல போயிருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பருட்டோ விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியலன்ற மாதிரி நம்ம டெங்கி சொல்லுவான். மெட்டல் என்ன சொல்லுவானா, அவங்க என்ன பண்ணாலுமே அந்த ட்ரெயின் அட்வர்டைஸ்மெண்ட்டோட மிஞ்ச முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே போயிருக்கும் போது பயங்கரமான ஷாக் ஆகிருக்கும். ஏன்னா ஒகாகேவோட ஸ்டாச்சு ஃபேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஷீனோ சென்சேவோட ஃபேஸ் இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவாவோட கூட்டு வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்ண வச்சிருப்பான் பருட்டோ. சரி அதை கூட ப்ராமிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஈவாவே கேட்க அந்த இடத்துல பருட்டோ வந்து 7th ஒகாகேவோட அந்த எக்ஸ் ஸ்பெஷல் கார்டை தூக்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த இடத்துல ஈவாவே உண்மையிலே ரொம்பவே சந்தோஷப்படுறான். மெட்டல் அந்த இடத்துக்கு வந்து, நீ போட்டி போடாம இருக்க மாட்டியா, நான் அதில் தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஷீனோ சென்சேவோட ஸ்டோனை உடைக்க ஆரம்பிச்சிருவான் வேகமா லீஃபரிக்கனை யூஸ் பண்ணி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட அப்பா ராக்லியோட போட்டோவை அந்த இடத்துல வர வைக்கிறான். 5 நேஷனுமே இந்த என்னோட அப்பாவை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல சொல்லுவான். நான் அப்ப விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பருட்டோமே அவனோட ஷேடோ க்ளோன் அண்ட் கேல் பாம் அட்டாக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே மோசமா அந்த ஸ்டாச்சுவை உடைச்சுக்கிட்டே போக தூள் தூளாகி சின்னதாகிட்டே போயிட்டு இருக்கும். என்னடா அவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்புவான். மெட்டல் அந்த க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். 2 பேருமே அந்த இடத்துல சண்டை போற மாதிரி வேகமா வருவாங்க. அந்த சமயம் நம்ம ஷீனோ அண்ட் ராக்லி 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்து தடுத்துருவாங்க இவங்க 2 பேரையுமே. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன். 2 பேரும் இந்த மாதிரி முட்டாள்தனமா சண்டை போறத நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு நம்ம தான் ஷீனோ அண்ட் ராக்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல 2 பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. நம்ம பருட்டோ என்ன சொல்லுவானா, ஷீனோ சென்சே நீங்க எக்ஸ் கார்ட்ல வரணும்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படிதான்ற மாதிரி அவன் சொல்ல, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கல, நான் எக்ஸ் கார்ட்ல வருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நானுமே அதுதான் சொல்றேன், உனக்கு அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தது வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராக்லி சொல்லுவாங்க. நீங்க 2 பேருமே எங்களை பெருமைப்படுத்தணும்னு சொல்லி நினைச்ச விஷயம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா இதுவே போதும், ஒரு ஸ்டூடெண்டா நீங்க வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது சடனா ஒரு பில்டிங்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த இடம் ஃபுல்லா புகையா வந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்து, அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பில்டிங் ரொம்பவே தூரமா இருக்கு, நம்ம எப்படிங்க அந்த அவ்வளவு தூரம் போகுதுன்ற மாதிரி பருட்டோ அண்ட் மெட்டல் யோசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எங்க கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷீனோ சொல்லுவான். இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராக்லி அங்க இந்த கல்லை எட்டி உடைச்சு அங்க இருக்க தண்ணி டேங்கை உடைச்சு அதுல இருக்க தண்ணி எல்லாம் பண்ணி அந்த நெருப்பு வந்து அமைஞ்சிருது. ஷீனோ அவனோட இன்செஸ்ட் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய சேஃபா கீழே கொண்டு போய் சேர்த்துறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு அமேசிங்கான ஷினோபி தான், அவுட்ஸ்டாண்டிங் ஷினோபி தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ அண்ட் மெட்டல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டக்கு அப்புறம் இவங்க புதுசா வந்த செகண்ட் சீரியஸ் எக்ஸ் கார்ட்ஸா வாங்குறாங்க. நான் இதுக்காக ரொம்பவே ஆர்வமா இருந்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பருட்டோ சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம டெங்கி
கூட பார்க்கல, ரிசல்ட் கூட நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் பாதியிலே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பரிட்டோ சீக்கிரைய சொல்லுவான். சரி அதெல்லாம் எதுக்கு, கார்டை ஓப்பன் பண்ணி யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போன்ற மாதிரி எல்லாருமே கார்டை ஓப்பன் பண்ண மெட்டல் ஓப்பன் பண்ணும்போது அவனோட அப்பாவோட கார்டு இருக்கு, நம்ம பரிட்டோ ஓப்பன் பண்ணும்போது ஷீனோவோட கார்டு இருக்கு, ரெண்டு பேருமே கார்டுமே இருக்கு. எப்படா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம டெங்கி வந்து சொல்லுவான். கடைசி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரோட ஓட்டிங்குமே பயங்கர அதிகமாக ஆயிருச்சு. அதனால என்னோட அப்பா வந்து 2 ஸ்லாட்டை புதுசாக கிரியேட் பண்ணி இவங்களை ஆட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாரடா மேல நின்றுக்கிட்டு மறுபடியும் கார்டு வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான மாதிரி கேட்க, செகண்ட் சீரியஸ் வந்திருக்கு அதான் அப்படின்ற மாதிரி நம்ம சீக்கிரம் சொல்லுவான். மெட்டல் அண்ட் பருட்டோ ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருக்க கார்ட்ஸை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுல ஷீனோ அண்ட் ராக்லியோட கார்ட்ஸ் தான் ஏகப்பட்டதா வந்துகிட்டு இருக்கும். என்னடா இதே கார்டு வந்து அப்படின்ற மாதிரி கடுப்பாயே தூக்கி போட்டுருவானுங்க. சாரடா அவங்கள பார்த்துட்டு இந்த பசங்களே இப்படிதான், கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சோஜோ வந்து நம்ம மறுபடியும் போய் டெசர்ட் சாப்பிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேப்பா. ரெண்டு பேருமே போவாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பரிட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்.